நாளெல்லாம் வினைசை கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும். ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுகிறேன். தொடர்ந்து பல்வேறு வீடியோ பதிவுகளை நம்மளோட வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக விழிப்புணர்ச்சிக்காகவும் நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம். நிறைய பேர் பயன்பெற்று பெருமாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. இப்போ நிறைய பேர் உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு பானம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பதிவுகளுக்கு போட்டிருந்தாங்க. அதில் மிக முக்கியமாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் இரவு படுக்கும் பொழுது குழந்தைகளுக்கும் வீட்டில் இருக்கவங்களும் எந்த உணவு சாப்பிட்டா அவங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்கும், நல்ல டீப் ஸ்லீப் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருந்தோம். இப்போ காலை நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட உணவு, அதாவது தமிழர்களால் அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்த ஒரு உணவு, இப்போ மறைக்கப்பட்ட நிறைய மக்களுக்கு தெரியாத ஒரு உணவை உங்களுக்கு இதில் பதிவு பண்ணுறேன். உடலில் ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது. அது எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன வியாதிகளாக இருந்தாலும் சரி, பெரிய விதமான உடல் உபாதைகளாக இருந்தாலும் சரி, லைக் சுகரு, பிபி, அல்சர் இருக்குது, பைல்ஸ் இருக்குது, சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் சரி, இந்த பானத்தை தயார் பண்ணி நீங்கள் வீட்டில் குடிச்சிங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலில் என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ இந்த பானத்திலும் இருக்குது. உலகத்திலேயே சிறந்த உணவுனா தாய்ப்பால் மட்டும்தான். அந்த தாய்ப்பாலை நீங்கள் எப்போ கொடுக்குறோன்னா 2 அல்லது 3 வயது வரைக்கும் மட்டுமே பயன்படுத்துவோம். அதற்கப்புறம் இந்த தாயோட பால் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த காய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எல்லா மதங்களிலுமே இந்த காயைத்தான் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறோம். காரணம் என்ன? அந்த காயில தான் இருக்கு தாய்க்கு ஈக்குவலான ஒரு தன்மையும் கூட. அதுதான் தேங்காய் அப்படின்னு சொல்றோம். அதாவது தண்ணி தேங்கிய காய் தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த தேங்காயை மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்கு. இந்த தேங்காயோட ஸ்பெஷல் என்ன? அது உப்பு தண்ணியில் இருந்தாலும் சரி, நல்ல தண்ணியில் இருந்தாலும் சரி, சாக்கடை தண்ணியில் இருந்தாலும் சரி, ஆனால் வளர்ந்து அது கொடுக்கக்கூடிய தண்ணீரானது ரொம்ப சுவைமிக்கதாக இருக்கும். அதைத்தான் கடவுளுக்கே சொல்றாங்க, நீ எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, செய்யற வேலையில சரணாகதி ஆயிட்டீங்க அப்படின்னா, நீங்க கெட்டவனாக இருந்தாலும் சரி, சரணாகதியாகி நீங்க கடவுள் பக்தியோடு இருந்தீங்கன்னா நீங்க நல்ல மனிதராய் மாற முடியும், உயர்ந்து வளர முடியும். அப்படிங்கிறதான் நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்சு அந்த தேங்காயை விநாயகருக்கு படைச்சாங்க. அந்த விநாயகருக்கு படைச்ச காரணம் என்ன? காலையில் எந்திரிச்ச உடனேயே குளிச்சுட்டு நம்ம விநாயகருக்கு படைக்கக்கூடிய தேங்காயும் வாழைப்பழம் தான் ஒவ்வொரு தமிழரின் காலை உணவாக இருந்தது. இப்போ நிறைய இல்லாமல் போயிருச்சு. நம்மளோட ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்புல மிக முக்கியமான காலை உணவு அப்படின்னா அது தேங்காயும் வாழைப்பழம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காயை வைத்து ஒரு பானத்தை தயார் பண்ண சொல்றோம். அதாவது இதை தேங்காய் பால் கீர் அப்படின்னு சொல்லுவோம். இதை சாப்பிட்றவங்க குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, உடலில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அதை ரொம்ப இயற்கையாகவே சரி பண்ணிடும். இதை எங்கே வாங்கலாம், இந்த ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், இதுக்கு வெளியே காசு கொடுத்து வாங்குறத முடியாது. இது வீட்டில் நீங்கள் செய்யறது தான். அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு 4 அல்லது 5 எலுமிச்சம்பழத்தை ஒரு சின்ன டம்ளரில் போட்டுக்கோங்க. ஏன்னா எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது வெப்ப கண்ட்ரியில் உருவாகக்கூடிய ஒரு விஷயம். அதை நேரடியாக எடுத்திங்கன்னா உடம்புல வெப்பம் அதிகரிச்சிடும். ஸோ அந்த வெப்பம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரு சமநிலையில் வரணும் அப்படின்னா இரவு 4 அல்லது 5 பேரிச்சம்பழத்தை ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு ஊற வச்சுருங்க. காலையில் எந்திரிச்ச உடனேயே ஒரு பெரிய டம்ளரில் இந்த தண்ணியை ஊற்றிட்டு தேங்காயை உடைச்சி ஒரு மூடி ஒரு தேங்காயை உடைச்சி ஒரு மூடி வந்துச்சுன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிட முடியும். அரை மூடி தேங்காயை 2 பேருக்கு எடுத்துக்கலாம். அந்த அரை மூடி தேங்காயை நல்லா சரவி மிக்சியில் முதல்ல அடிங்க. அடிச்சுட்டு அதில் வரக்கூடிய பாலை ஒரு வெள்ளை துணியில் போட்டு புழிஞ்சிட்டு மறுபடியும் அந்த தேங்காய், பேரிச்சம்பழம் தண்ணீர், பேரிச்சம்பழம் அதை போட்டு 2 ரவுண்டு அடிச்சுட்டு அதையும் புழிஞ்சிங்கன்னா நியர்பை ஒரு 100 to 150 ml பால் உங்களுக்கு வந்துடும். சில டைம் குறைவாக வரும், சில டைம் அதிகமாக வரும். அந்த பாலில் மறுபடியும் ஏலக்காய் கண்டிப்பாக போடணும். ஏன்னா ஏலக்காய் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு அல்லது மூலிகைன்னு கூட சொல்லலாம். அதற்கப்புறம் அதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட முந்திரி, பிஸ்தா, பாதாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதற்குள்ளே போகலாம். அதை போட்டு மிக்சியில் ஒரு 2 ரவுண்டு அடிச்சுட்டு இதைய குழந்தைகளை சப்பி அதாவது எப்படி ஒரு தாயோட மார்புல குழந்தைகள் குடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த உணவை நாக்கில் பொறுமையாக பட்டு சாப்பிடும் பொழுது இந்த நாக்கில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் எல்லாமே ஒவ்வொரு உறுப்புகளோட கான்டாக்டில் இருக்குது. ஒவ்வொரு உறுப்புக்கும் நாக்கில் இருந்தால் சுவைகள் போகுது. அந்த சுவைகள் மூலமாகத்தான் அந்த உறுப்பே புத்துணர்ச்சி அடையுது. 6 சுவை இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க, அறுசுவை உணவு. அந்த அறுசுவை உணவுல தான் காரம், புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு இதெல்லாம் இருக்கணும். இதை எல்லாமே உள்ளார்ந்த ஒரு உணவு தான் இந்த தேங்காய் பால். இதை காலை நேரத்தில் இந்த மாதிரி தயார் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குடிக்கும் பொழுது குழந்தை உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்
இறந்த செல்கள் இது எல்லாம் அழிஞ்சு போகும். உடம்புக்கு மிக அதிகமான புத்துணர்வு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உலகத்தில் ரொம்ப ரகசியமான விஷயம் தெரிஞ்சிடும். வெல்த் இஸ் நாட் அ ஹெல்த். நம்ம எத்தனை செல்வம் வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் இந்த சம்பாதிச்ச பணத்தை வைத்து எந்த உடம்பையும், எந்த ஆரோக்கியத்தையும், எந்த உயிரையும் வாங்க முடியாது. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்துங்க. ஏன்னா திருமூலர் ஐயா அழகாக சொல்லியிருக்காரு, உடம்பால் அழியிர் உலகால் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் கண்டேன், உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேன்னு நம்ம திருமூலர் தாத்தா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, கடவுளை உணர்றதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இந்த உடம்புல இருந்து தான் பண்ண முடியும். இந்த உடம்பை சரியா பேணி காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம தாத்தா சொல்லியிருக்காரு. நம்ம கடவுளை உணர்றோமோ இல்லையோ, இருக்கக்கூடிய வீட்டில், இருக்கக்கூடிய ஊர்ல, வாழ்க்கையில ஆரோக்கியமாக இருந்தாவே போதும். ஸோ உடல் ஆரோக்கியம் தான் மன ஆரோக்கியத்தை பெருக்கும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நினைத்த வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். இதை புரிந்து கொண்டு இந்த தேங்காய்பால் கீரை பயன்படுத்துங்க. இதை வீட்டில் செலவில்லாமல் பயன்படுத்தும் போது உங்கள் வீட்டில் ஆரோக்கியம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு இதை பயன்படுத்துங்க. மன ஆரோக்கியத்திற்கான பயிற்சிகளை தான் நாங்கள் வழங்குறோம். அந்த பயிற்சிக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்க. மறுபடியும் வேறொரு வீடியோவோட தொடர்ந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் அன்பும் ஆனந்தமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும். வாழ்க பணமுடன், வாழ்க புகழுடன். நன்றி.